வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கப்பதிவு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. குறிப்பா சொல்லணும்னா, உங்க வீட்ல குழந்தைங்க இருக்காங்களா? அப்ப கண்டிப்பா இதை நீங்க முழுசா கேட்டே ஆகணும். தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் சமீபத்துல ஒரு அவசர அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்காங்க. இளம் மனங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிற தலைப்புல வந்திருக்கிற இந்த தகவல் ஏதோ ஒரு சாதாரண அரசாங்க அறிக்கைன்னு கடந்து போக முடியாத அளவுக்கு நம்ம கண் முன்னாடி நடக்கிற ஒரு பெரிய உளவியல் சிக்கலை பத்தி பேசுது. சரி, அப்படி என்ன சொல்லியிருக்காங்க? வாங்க பார்க்கலாம். பெற்றோர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். எடுத்த உடனேயே இப்படி ஒரு கடுமையான நேரடியான எச்சரிக்கையை ஆணையம் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொதுவா அரசு அமைப்புகள் ரொம்ப மிதமான வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க இல்லையா? ஆனா இங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தை வந்திருக்குன்னா பிரச்சனை எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது நேரியா நம்ம குழந்தைகளோட பாதுகாப்போட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சோ நம்ம முழு கவனமும் இப்போ இதுல இருக்கணும். பகுதி 1, அரசியல் பிரச்சாரங்களில் குழந்தைகளின் மனநலம். இதுதான் அந்த எச்சரிக்கையோட மையப்புள்ளி. அரசியல் அப்படிங்கிறது முதிர்ச்சியான பெரியவங்களுக்கான ஒரு களம். ஆனா அந்த தீவிரமான சூழலுக்குள்ள குழந்தைகள் இழுக்கப்படும் போது என்ன நடக்கும்? ஆணையம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. 18 வயதுக்கு கீழான குழந்தைகள் சிறுவர்களை பயன்படுத்தி பிரச்சாரங்கள் நடைபெற்றிருப்பதாக புகார்கள் வருகின்றன. இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஓட்டு போடுற உரிமையோ இல்ல அரசியலை பத்தின முழுமையான புரிதலோ இல்லாத சின்னஞ்சிறு குழந்தைகளை பத்தி. 18 வயசுக்குட்பட்ட குழந்தைகளோட மூளையும் அவங்களோட உணர்ச்சிகளும் முழுமையா வளராத ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அப்படி இருக்கப்போ அவங்க இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள்ல ஈடுபடுத்துறது ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயம்னு புகார்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதோட தொடர்ச்சியா அந்த அறிக்கையில இன்னொரு முக்கியமான வரியும் இருக்கு. மனரீதியாக தூண்டி அதன் மூலம் தேர்தலை எதிர்கொள்ள அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. அதாவது குழந்தைங்களை சும்மா கூட்டத்துல நிக்க வைக்கிறது மட்டும் இங்க பிரச்சனை இல்ல, அவங்கள உளவியல் ரீதியா சைக்கலாஜிக்கலா தூண்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியோட வெற்றி தோல்விய ஏதோ அவங்க சொந்த வாழ்க்கையோட வெற்றி தோல்வி மாதிரி அவங்க மூளையில ஆழமா பதிய வைக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தையோட மனசுல இப்படி ஒரு செயற்கையான வெறியை திணிக்கிறது உண்மையிலே எவ்வளவு பெரிய ஆபத்து. எதிர்பாராத முடிவுகளும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய மனநிலையும். சரி, இப்படி அதீத எதிர்பார்ப்புகளை உருவாக்குனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நிஜமான ரிசல்ட் வரும்போது அந்த பிம்பம் உடையறப்போ என்ன ஆகும்னு பார்ப்போம். பொதுவாகவே நம்ம ஊர்ல இந்த எக்ஸாம் ரிசல்ட், அதாவது தேர்வு முடிவுகள் வந்தாலே குழந்தைகளுக்கே எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். பல நேரங்கள்ல அந்த எஜுகேஷன் ப்ரெஷரே ரொம்ப விபரீதமா முடிஞ்சிருக்கு. இப்போ அதோட சேர்த்து எலெக்ஷன் ரிசல்ட், அதாவது தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிற சுத்தமா தேவையே இல்லாத ஒரு பெரிய சுமையையும் அவங்க பிஞ்சு தோள்கள்ல நம்ம ஏத்தி வைக்கிறோம். நினைச்சு பாருங்க, இந்த 2 மாபெரும் அழுத்தங்களும் ஒரே நேரத்துல ஒரு குழந்தை மேல விழும்போது அது அவங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இந்த டபுள் பிரஷரை ஆணையம் எப்படி பார்க்கறாங்கன்னா, தேர்தல் மற்றும் தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை எனில் இதுதான் ரொம்ப முக்கியமான திருப்புமுனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல மெச்சூரிட்டி இருக்கிற பெரியவங்களுக்கே பல நேரங்கள்ல தோல்வியை ஏத்துக்க முடியறதில்ல. அப்படி இருக்க செயற்கையா தூண்டி விடப்பட்ட ஒரு சின்ன குழந்தையால அதை எப்படி தாங்கிக்க முடியும்? தான் நம்பின ஒரு விஷயம் தோத்து போகும்போது அது ஏதோ தான் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஒரு கடுமையான மன உளைச்சலுக்கும் விரக்திக்கும் அந்த குழந்தை தள்ளப்படுது. ஒரு குழந்தை எப்படி அந்த ஆபத்தான நிலைக்கு போகுது அப்படிங்கிறத இந்த 4 ஸ்டெப்ஸ்ல நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் 1, உளவியல் ரீதியான தூண்டுதல், அதாவது குழந்தை மனசுல அந்த விதையை விதைக்கிறது. ஸ்டெப் 2, எதிர்பாராத முடிவுகள், நிஜம் அவங்கள முகத்துல அரைகிற அந்த தருணம். ஸ்டெப் 3, எளிதில் பாதிக்கப்படும் மனநிலைக்கு தள்ளப்படுதல், உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம திணற ஒரு ஸ்டேஜ். அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் 4, தவறான முடிவுகளுக்கு தள்ளப்படுதல். இந்த பேட்டர்னை பார்க்கும்போதே நமக்கு ஒன்று நல்லா புரியும். இது ஏதோ ஆக்சிடென்ட்டா நடக்கிற விஷயம் இல்ல, மாறாக பெரியவங்களால படிப்படியா உருவாக்கப்பட்ட ஒரு மோசமான நெருக்கடி. அந்த அறிக்கையில இருக்கிற இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமா கேளுங்க. தவறான முடிவுகளை கையாளும் மனநிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். இந்த வார்த்தைகளை படிக்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க தவறான முடிவுகள் அப்படிங்கிறது தற்கொலை எண்ணங்கள், இல்லைனா தங்களுக்கு தாங்களே தீங்கு விளைவிக்கிறது மாதிரி மீளவே முடியாத சில விபரீதங்களை குறிக்குது. குழந்தைங்க அவங்களாவே அந்த நிலைக்கு போறதில்ல, பெரியவங்களால அவங்க தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறதை ஆணையம் ரொம்ப ஆழமா பதிவு செய்யிருக்காங்க. நம்மளோட சின்ன கவனக்குறைவு ஒரு உயிரியே பறிக்கிற அளவுக்கு ஆபத்தானது. பாதுகாப்பதற்கான நமது கூட்டு பொறுப்பு. இது வரைக்கும் பிரச்சனையை பத்தி பார்த்தோம். இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த அறிவுறுத்தலோட இறுதியா ஆணையம் சொல்ற மிக முக்கியமான விஷயம், அவர்களை பாதுகாப்பது நமது கடமை. ஆமாங்க, இது ஏதோ கவர்மெண்ட் வேலையோ இல்ல ஸ்கூல் டீச்சர்ஸோட பொறுப்பு மட்டும் கிடையாது. இந்த பொறுப்புல இருந்து நாம யாருமே தப்பிக்க முடியாது. ஒரு அப்பாவா அம்மாவா ஒரு சாதாரண மனுஷனா நம்ம குழந்தைங்களை இந்த தேவையில்லாத அரசியல் மற்றும் மன அழுத்தங்கள்ல இருந்து தள்ளி வைக்க வேண்டியது நம்மோட கடமை. அவங்களோட மதிப்புங்கிறது ஒரு எக்ஸாம் மார்க்லயோ இல்ல அவங்க சப்போர்ட் பண்ற கட்சியோட வெற்றியிலையோ இல்ல அப்படிங்கறத அவங்களுக்கு நாம தான் புரிய வைக்கணும்.
இப்போ நாம இந்த விளக்கப்பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆனா ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ நம்ம முன்னாடி இருக்கு. அவர்களை பாதுகாக்க நாம என்ன செய்ய போறோம்? இதை ஏதோ சும்மா கேட்டுட்டு அப்படியே கடந்து போக போறோமா? இல்ல நம்ம வீட்ல நம்மள சுத்தி இருக்கிற குழந்தைங்க கிட்ட நாம பேசுற விதத்தை கொஞ்சம் மாத்திக்க போறோமா? அவங்க பிஞ்சு மனசுல தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை விதைக்காம அவங்கள அவங்களாவே வளர விட போறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு. இந்த ஒரு முக்கியமான சிந்தனையோட இன்னைக்கு இந்த விளக்கப்பதிவை